தம்பி, நம்ம இந்த கிளாஸில் 3 முக்கியமான இங்கிலீஷ் டென்சஸ் பார்த்துடலாம். ஓகே, நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன். நீ வந்து பதில் சொல்லணும். நீ பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன். ஓகே, சிம்பிள் தான். ஓகே, 3 டென்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஒன்று வந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஒன்று வந்து ஃப்யூச்சர், அதாவது நடக்க போகிறது. இந்த 3ல தான் உன்னை கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீ வந்து கரெக்டாக சொல்லிடு. கரெக்டாக சொல்லினாலும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். சரியா? ஓகே, சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன், நான் வந்தேன். I came. எஸ். என்ன டென்ஸ் இது? Past tense. எஸ். நான் வந்துகிட்டு இருக்கேன். I am coming. எஸ். என்ன டென்ஸ் இது? இது present continuous tense. எஸ். நான் வருவேன். I will come. ஐ வில் கம். இப்போ அதே அவன் வந்தான். அவன் வந்தா. He came. அவ வந்தா. She came. அவங்க வந்தாங்க. They came. நம்ம வந்தோம். We came. ஓகே, ரமேஷ் வந்தான்னு சொல்கிறப்போ Ramesh came. இதெல்லாம் என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சது. அப்போ கம் என்னன்னு மாறும்னா கேம்னு மாறும். ஓகே, அதே நான் வந்துகிட்டு இருக்கேன் எப்படி சொன்னோம்? ஐ எம் கம்மிங். இப்போ அவன் வந்துகிட்டு இருக்கான். He is coming. எஸ். அவ வந்துகிட்டு இருக்கா. She is coming. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. They are coming. எஸ், தே ஆர் கம்மிங். ஹீ, சி அண்ட் இட், இந்த 3 பற்றி சொல்கிறப்ப மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஈஸ் யூஸ் பண்ணோம். அப்புறம் தே, வி, யூ, இந்த 3 பற்றி சொல்கிறப்ப என்ன யூஸ் பண்ணோம்? ஆர் யூஸ் பண்ணோம். அப்போ சொல்லுங்க, அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்போ தே இஸ் கம்மிங்கா, தே ஆர் கம்மிங்கா? They are coming. தே ஆர் கம்மிங். நம்ம வந்துகிட்டு இருக்கோம். We are coming. எஸ், அவ்வளோதான். வி ஆர் கம்மிங். நீ வந்துகிட்டு இருக்க. I am coming. அது நான் வந்துகிட்டு இருக்கேன். நீ வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்போ You are coming. யூ ஆர் கம்மிங். நீ வந்துகிட்டு இருக்கனாலும் நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்கனாலும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? You are. யூ ஆர் கம்மிங். இங்கிலீஷில் மரியாதை கிடையாது. ஓகே, இதெல்லாம் என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸில் வர்றப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஐ பக்கத்தில் ஆம், ஹீ, சி, இட் பக்கத்தில் ஈஸ், தே, வி, யூ பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா ப்ரெசன்ட் கன்டினியூஸ் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, நான் வருவேன்னு சொல்கிறப்போ ஐ வில் கம். அவன் வருவான்னு சொல்கிறப்போ He will come. எஸ், அவ வருவா. She will come. அவங்க வருவாங்க. They will come. நம்ம வருவோம். We will come. ரமேஷ் வருவான். Ramesh will come. அவ்வளோதான். ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி சொல்கிறப்ப என்ன யூஸ் பண்ணும்? Will. வில் யூஸ் பண்ணும். பாஸ்ட் டென்ஸ் பற்றி சொல்கிறப்போ கம் வந்து என்னன்னு வரும்? கேம். Came. ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் சொல்கிறப்போ ஐ பக்கத்தில், ஹீ, சி, இட் பக்கத்தில் அதுதான் வரும். அது ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி சொல்கிறப்போ வெறும் வில் மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு, அவன் உட்கார்ந்தான். He sat. ஹீ சாட். ஓகே, அவன் யோசிச்சான். He thought. எஸ். நம்ம விளையாண்டோம். அம்மா விளையாண்டா. We Yes. played. வி பிளேட், பாஸ்ட் டென்ஸ். நம்ம விளையாடுவோம். We will play. எஸ். தமிழில் நல்லா கவனிச்சிங்கனாவே இங்கிலீஷில் ஈஸியாக மாற்றிடலாம். ஓகே, நம்மள நிறைய பேர் தமிழே தெரிய மாட்டேங்குது. சரியா? ஓகே, அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. They are playing. எஸ், தே ஆர் பிளேயிங். நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். We are playing. அது விளையாண்டுக்கிட்டு இருக்கு. It is playing. அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். He is playing. அவ விளையாண்டுக்கிட்டு இருக்கா. She is playing. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், நீ தள்ளு. தெரியலைங்க சார். நீனா யூ, தள்ளு அப்படின்னா புஷ். இப்போ நீ தள்ளுன்னு சொல்கிறப்போ யூ You புஷ். push. அவ்வளோதான், சிம்பிள். நீ தள்ளுன, புஷ்னா தள்ளு. புஷ்ஷோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? Pushed. புஷ்டு, இடி யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நீ தள்ளுனன்னு சொல்கிறப்போ You pushed. எஸ். நான் தள்ளுனன்னு சொல்கிறப்போ I pushed. அவங்க தள்ளுனாங்க. He pushed. அவங்க. They pushed. அவன் தள்ளுனா. He pushed. அவ தள்ளுனா. She pushed. நம்ம தள்ளுனோம். We pushed. எஸ். நான் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, தமிழை நல்லா கவனிங்க. என்ன டென்ஸு? என்ன டென்ஸ் இது? Present continuous. எஸ். நான் தள்ளிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்போ I am pushing. எஸ். அவன் தள்ளிக்கிட்டு இருக்கான். He is pushing. அவ தள்ளிக்கிட்டு இருக்கா. She is pushing. புஷ்ஷிங். ஓகே, புஷ்ஷிங் எல்லாம் வேணும். அவங்க தள்ளிக்கிட்டு இருக்காங்க. They are pushing. எஸ். நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கோம். We are pushing. ரமேஷ் தள்ளிக்கிட்டு இருக்கான். Ramesh is pushing. புரிஞ்சு தானே? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு, நான் தள்ளுவேன். I will push. எஸ். அவன் தள்ளுவான். He will push. அவ தள்ளுவா. அவன் தள்ளு. அவ பொண்ணு. She will push. எஸ். அவங்க தள்ளுவாங்க. They will push. நம்ம தள்ளுவோம். We will push. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈட்டோட பாஸ்ட் என்னப்பா?
Eat. ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் Ate. ate. ஓகே ate. ஓகே நான் சாப்பிட்டேன். I ate. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். I am eating. ஐ எம் Eating. ஈட்டிங். நான் சாப்பிடுவேன். I will eat. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. They are eating. அவங்க சாப்பிட்டாங்க. They ate. they ate. ஏன் ate யூஸ் பண்ணீங்க? Sir, சாப்பிட்டாங்க. பாஸ்ட் டென்ஸ். சாப்பிட்டாங்க. ஓகே அவங்க சாப்பிடுவாங்க. They will eat. நம்ம சாப்பிட்டோம். We ate. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். We are eating. நம்ம சாப்பிடுவோம். We will eat. ஓகே அவன் திறப்பான். He will open. எஸ் அவன் திறந்தான். He opened. அவன் திறந்துகிட்டு இருக்கான். He is opening. ஓகே இப்போ இது டென்ஸ் இல்லாம 3 क्वेश्चंस கேக்குறேன் சொல்லுங்க. இப்போ Now. இப்பவே Right now. இப்பதான் இப்பதான். இப்பதான் ஓகே ஸோ இது தெரியலனா அவங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுவாங்க. ஓகே இப்பதான் எப்படி சொல்லுவான்ட்டு. ஓகே ரைட் நீங்க சொல்லுங்க. நான் நடந்தேன் எப்படி சொல்லலாம்? I walked. ஐ வாக்டு. நான் நடந்துகிட்டு இருக்கேன். I am walking. நான் நடப்பேன். I will walk. அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நடந்துட்டு இருக்காங்க. They are walking. எஸ் அவங்க நடந்தாங்க. They walked. அவங்க நடப்பாங்க. They will walk. அவங்க நடப்பாங்க. they will walk. நம்ம நடந்தோம். நம்ம நடந்தோம். We walk. walked. ஓகே ஒரே நிமிஷம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இங்கிலீஷ் ஈஸியாக பேசிடலாம். இதை மட்டும் பாருங்கள். இதை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் நீங்கள் நல்லா தரவாய்க்கோங்க. இங்கிலீஷ் ஈஸியாக பேசிடலாம். சரிங்களா? ஓகே இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கமா நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொன்னேன்? அவன் நடந்துக்கிட்டு இருக்கான். ஓகே அவன் நடந்தான்னு சொல்கிறப்போ நடந்து. He walked. நம்ம நடந்தோன்னு சொல்கிறப்போ We walked. நம்ம நடப்போம். We will walk. ரமேஷ் நடப்பான். Ramesh will walk. ஓகே இப்போ ஒன்று மட்டும் மாற்றலாம். ரமேஷ் நடப்பான் அப்படின்னு என்னது? ரமேஷ் வில் வாக். ரமேஷ் நடக்க மாட்டான்னு சொல்கிறப்போ Ramesh will not walk. நான் நடக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ I will not walk. அவன் நடக்க மாட்டான். He will not walk. அவன் நடக்க மாட்டான். She will not walk. ஓகே டன். நெக்ஸ்ட் என்றது என்ன சொல்லலாம்? Count. நான் என்னன்னு சொல்கிறப்போ நான் என்னன. I counted. கவுண்டட். அவன் என்னன்னா? He counted. ஓகே அவன் எண்ணுவான். He will count. நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். I am counting. ஓகே நான் இதை எண்ணிக்கிட்டு இருக்கேன். I am counting this. நான் அதை எண்ணிட்டு இருக்கேன். I am counting that. எஸ் அவங்க எண்ணுனாங்க. அவங்க எண்ணுனாங்க. They are. அவங்க எண்ணுனாங்க அப்படின்னு சொல்றப்போ past tense. அப்போ They counted. they counted. அவங்க ஒழுங்கா எண்ணிட்டு இருக்காங்க. They counted. They are counting properly. அவங்க ஒழுங்கா எண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ரெசென்ட்ல நடக்குது. அப்போ they are counting properly. இப்போ they counted properlyன்னு சொன்னீங்களா? இதோட மீனிங் என்ன தமிழ்ல சொல்லுங்க? they counted properlyன்ட்டு நீங்க சொன்னீங்க. அவங்க ஒழுங்கா எண்ணுனாங்க. இப்போ அதே ஃபியூச்சர்ல மாத்துறப்போ they will count properly. ஓகே இதே மாதிரி நீங்க ப்ராக்டிக்கலா யோசிங்க. ப்ராக்டிக்கலா யோசிங்கன்னா தான் நம்ம பேசுறப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கரெக்டா யூஸ் ஆகும். இல்லைன்னா நான் கேட்குறப்ப தான் நீங்க சொல்ல முடியும். ஓகே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். புரிஞ்சு தானே? புரிஞ்சு. ரைட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.